Hello friends, welcome back to Research and Redesign channel. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நானோ வந்து ஆல்மோஸ்ட் வாங்கி 10 years ஆயிடுச்சு. இதில் வந்து ஃபியூயல் ஃபில்லிங் ஹோஸில் வந்து ஒரு லீக் இருக்குது. ஸோ அது எதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா வண்டியை வந்து 2 பக்கமும் ஜாக் போட்டு ஃப்ரண்ட் பக்கம் வந்து ரைஸ் பண்ணியிருக்கேன். அடியில் போய் ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ஜாக் போட்டு லிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாக்கோட லிஃப்ட்டு பத்தலைன்றதுனால அடியில் ஒரு கல் வச்சு லிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணும்போது ஹேண்ட் பிரேக் போடுறதுக்கு மறக்காதீங்க. ஹேண்ட் பிரேக் நல்லா டைட்டாக போட்டுவீங்க. ஹேண்ட் பிரேக்கு அண்ட் கியர்லேயும் போட்டுவீங்க. இந்த வண்டி வந்து ரியர் வீல் டிரைவ் வண்டி. அதே நேரத்தில் வந்து ஹேண்ட் பிரேக் வந்து ரியர் வீலில் தான் வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணி வச்சுருக்கும்போது வண்டியோட ரியர் வீலில் தான் வந்து ஃபுல் லோடு வருது. ஸோ ரியர் வீல் வந்து ரோல் ஆகி பின்னாடி போச்சுன்னா அடியில் நம்ம இருக்கும்போது நம்ம மேலே அப்படியே வண்டி விழுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஹேண்ட் பிரேக்கு ஃபுல் டைட்டில் போட்டு வைங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த லீக் எங்கன்னு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா இதான் ஃபியூயல் பைப்பு. இங்கேருந்து தான் ஃபில்லிங் வருது. ஸோ அங்கே தான் ஃபில்லிங் கேப்பு. அங்கேருந்து அப்படியே இந்த பைப்பு வருது வந்து இந்த பெண்டில் போய் அப்படி நேராக டேங்க்குக்கு போகுது. இதுதான் டேங்க்கு. ஸோ இந்த பெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிளாஸ்டிக் இது ரப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரப்பர் ஹோஸ் வந்து இந்த இடத்துல வந்து கிராக் ஆகி லீக் ஆகுது. ஸோ இதை ஆல்ரெடி நான் ரிப்பேர் பண்ணியிருந்தேன் டெம்பரவரியாக. ஏன்னா டாட்டாவோட ஸ்பேர்ஸ் எதுவும் வந்து வெளியே கிடைக்க மாட்டேங்குது, கவுண்டர் சேல்ஸ் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால் டெம்பரரி ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் லீக் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த லீக்கை செக் பண்ண வரும்போது தான் பார்த்தாக்கா இந்த இடத்துல ஒரு லீக் இருந்தது. இது வந்து டேங்கோட ப்ரீத்தர் லைன். ஸோ இங்கே ஒரு லீக் இருந்தது. ஸோ அதுவும் டெம்பரரியாக ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பூத் மோலேருந்து நான் ஸ்பேர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நிறுத்தியும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ரிசீவ் ஆன ஸ்பேரு. ஸோ அதோட பார்ட் நம்பர் இதெல்லாம் இருக்குது. இது ப்ரீத்தரு, இது வந்து ஃபியூயல் ஃபில்லிங்கு. ஸோ முதல்ல அதை நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இது உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக தெரியுதா? இதான் இந்த ஃபியூயல் ஃபில்லிங் பைப்பு. ஸோ இது உள்ளே வந்து அங்கங்கே கிராக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுதான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது பழசு, இது புதுசு. பழசில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு இந்த கிராக் ஆனதெல்லாம்? ஸோ இது வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஒவ்வொரு வாட்டியும் பெட்ரோல் போடும்போதெல்லாம் வந்து பெட்ரோல் வெளியே ஊற்றும். இதில் இருந்து இங்கே போட்டிருக்கோம் ஃபில்லர் எண்டு டேங்க் எண்டு. ஸோ டேங்க் எண்டு இப்படி வரும். இந்த பக்கம் டேங்க் இருக்குது, இந்த பக்கம் ஃபில்லர் எண்டு டேங்க் எண்டு. இப்போது நியூ ஹோஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ரீப்ளேஸ் பண்ணி இங்கே கிளிப்பு போட்டாச்சு, இங்கே கிளிப்பு போட்டாச்சு. ஸோ இது நியூ ஹவுஸு. இந்த மாதிரி கார், பைக் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் அப்ளைன்சஸோட ரிப்பேர் அண்ட் ஓவரால் வீடியோஸை பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஃபியூயல் பம்ப் வீடியோ வருது பார்ட் 2ல். அதை பார்க்க மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.